இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாய் செம்ம சாஃப்டாகவும் அதே மாதிரி நல்லா புளிப்பா ஜூஸியாக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க மாங்காய் வந்து நம்மளுக்கு அந்த புளிப்பு வந்துடுது, ஆனால் கடைகளில் வாங்குற மாதிரி அந்த மசாலா வந்து டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட், நான் சொல்கிற அளவுப்படி கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா கடைகளில் வாங்குற மாதிரி அதே மாதிரி அந்த சாஃப்டான புளிப்பான மசாலாவோட சூப்பரான மாங்காய் ஊறுகாய் நீங்களும் வீட்டில் செய்யலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக்கும் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 5 கப்பு மாங்காய், கிளிமூக்கு மாங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் இந்த கப்பில் தான் அளந்திருக்கேன். ஸோ அதில் அதே கப்பில் இப்போ நான் வந்து 3/4 கப் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய மாங்காய் ஊறுகாய் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ட் நீங்கள் சேர்க்கணும். இதில் 1/4 கப் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதை ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதோடைய வறுக்கிற ஸ்மெல், அதோடைய ஃப்ரேக்னன்ஸ், அதோடைய அரோமா எல்லாம் வெளியில் வரணும். அது மாதிரி நல்லா இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறணும். சரியாக வறுப்படலை அப்படின்னா உங்களுக்கு கடுகு வாடை, பச்சை வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வெந்தயத்தோட கசப்பு வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப கரிஞ்சிருச்சுனாலும் நல்லா இருக்காது. அதனால் பார்த்து கரெக்டான அளவில் இதை வறுத்து பவுடராக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுடராக்குன 1/4 கப்பை இதில் சேர்த்துடலாம். ஸோ ஒரே கப்பில் அளங்க, எல்லாத்தையும் ஒரே அளவாக மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 கப் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதை நல்லா எல்லா பக்கமும் எல்லா மசாலாவும் போகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். கடுகு சேர்க்கறனால ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. அதே மாதிரி அதோடைய மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய், நார்மலான நல்லெண்ணெய், சூடுபடுத்தலாம் தேவையில்லை. நார்மலான நல்லெண்ணெய் ஊற்றி இதை நல்லா கலந்து ஒரு 24 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறுறதுக்கு விட்டுருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 24 மணி நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல க்ளீனான ஸ்டெர்லைஸ் பண்ண கிளாஸ் ஜார் இல்லாட்டி செராமிக் ஜாரில் போட்டு அழகாக 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி எப்போல்லாம் வேணுமோ அப்போ எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ரெசிபீஸும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.